தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். புனித லூக்கா செய்த நற்செய்தி பிரிவுகள் 1:36 முதல் 37 முடிய சொற்றொடர்கள். தம் உறவினாக எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருந்தார். கருவுற இயலாது என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் நெஞ்சத்து இறுக்கமான என் அருமை சகோதரர்களே, நாம் ஜெபமாலை 2:10 மணி ஜெபத்தை நாம் சொல்லி நாம் அனைவருக்காகவும் குடும்பங்களுக்காகவும் நோயுற்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். புனித கப்ரியேல் தூதர் புனித கன்னி மரியாவுக்கு தூது உரைத்தது. விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, முற்பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிருந்து விடுவித்தருளும். ஆமேன். வானும் உன்னை வாழ்த்தினாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. மனமாறு தினம் வாழ்த்துவோம் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. தூய ஆவி நிரம்பினாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. ஆகட்டும் என்று அழைத்தாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. தூயவன் கோயிலாய் ஆனாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. ஆண்டவர் சித்தம் பாக்கியம் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. மங்களம் பெற்ற மரியே போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. மங்களம் எனக்கு அருள்வாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. தூய ஆவி நிரம்பினாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. சட்டம் பணிந்த சேயை போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாந்தரின் தவறானோயுற கண்டோம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறானோயுற கண்டோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். உங்கள் பாதாரம் புவிக்காதாரம். நன்றி மாதாவே சரணம். இரண்டாவது மறை உண்மையில் நாம் தியானித்து சிந்தித்து ஜெபிப்போம். புனித கன்னிமரியால் எலிசபெத்தாலை சந்தித்தது தியானிப்போமாக. விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரின்றி எங்களை விடுவித்தருளும். ஆமேன். கற்பவதியை கண்டாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. கருவில் குழந்தை மகிழ்ந்தாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. பெண்களுக்குள் பேர் பெற்றவள் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. ஆண்டவர் அன்னையை வாழ்த்தினாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. ஆன்மா மகிழ்ந்து பாடினாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. அகிலம் பாடும் உன் புகழ் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. உதவி செய்த விழுந்தாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. உதவி புரிந்து வாழ்வாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. கற்பவதியை கண்டாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. கருவில் குழந்தை மகிழ்ந்தாய் போற்றி. மங்களம் எமக்கு அருள்வாய் போற்றி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
நாம் அனைவரும் ஆரோக்கிய மழைமளித்தாயின் நவநாள் ஜெபத்தை சொல்லி நாம் அனைத்து குடும்பங்களுக்காகவும் உலகத்துள்ள அனைத்து மக்களுக்காகவும் நோயுற்றோருக்காகவும் சிறு சிறுமிகளுக்காகவும் வேலையில்லா வாடுவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். வரம் தரும் ஜெபம். அற்புத ஆரோக்கிய மழைமளித்தாயே, அச்சிறப்பாக்க நல்லாயன் குன்றில் வீட்டிருக்கும் அம்மா, முது குழந்தைகள் நாங்கள் உம்மை வணங்குகிறோம். கடவுள் அன்னையே தாயே, உம்மை நாங்கள் பின்பற்றி நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டு வாழ்வில் இறையருளை பெற்றிட இறை ஆசீர் தாரும் அம்மா. பாசத்தோடு எம்மை பாதுகாக்கும் அன்னையே, பரம தந்தையிடம் எமக்காய் பரிந்து பேசும் அம்மா, தீராத நோய்களெல்லாம் தீர்ப்ப நீரென்றோ, நம்பிக்கையோடு வருவோருக்கு ஆறுதல் தருவ நீரென்றோ, நன்றியால் உன் பாதம் பணிகிறோம். அம்மா ஆரோக்கியத்தாயே, ஆரோக்கியத்தை மழையாய் பொழிகிறவரே, நற்சுகத்தையும் மன அமைதியும் நிறைவாய் தாரும் அம்மா. ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட வேலை வாய்ப்பும் வாழ்க்கைக்கு வாழ்க்கை தரும் பெற்றிட வரும் தாரும். மகன் இயேசு கிறிஸ்துவின் மன்றாடும் தாயே, எங்கள் உழைப்பையும் தொழிலையும் ஆசிரியம் தாயே, எங்களுக்கு போதிய மழையை தந்து விளைச்சலை பெருக செய்யும் அம்மா. சுப நிகழ்ச்சிகளுக்கும் குழந்தை பாக்கியமில் கிடைக்காதவர்களுக்கும் தயப்புரியும் தாயே, அன்பின் நிறைவே அன்னையே, சமுதாயத்தில் நீதி நேர்மை நிலைத்திடவும் எம்மேல் மனிதநேயம் வழிந்திடவும் அருள் தாரும். வழியாய் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளுக்கு ஈடாக எம் அயலாரும் துன்பத்தில் துணை நிற்க நல்ல மனதை தாரும். திருமகன் இயேசு கிறிஸ்துவைப் போல கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ அருள் தாரும் அம்மா. ஆமேன். விண்ணுள்ள இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முடி சித்தம் விண்ணுள்ள செய்யப்படுவது போல மண்ணுள்ள செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமென்று சித்திரிடம். ஆமென். அருள்மிக்க பெற்ற மரிய வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசதி பெற்றோல் நீரே, உம்முடைய திருவேற்றுங்கனையாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.